எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சதீஷ்குமார் மோகன் கிருஷ்ணன். நம்ம ஏற்கனவே பல வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஃபால்ஸ் பத்தி, அப்புறம் சிங்கோபி பத்தி பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு என்ன பேச போறோம்னாக்கா ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னா என்னன்னா எலும்பு வந்து பலகீனமா இருக்கிறது பேர் ஆஸ்டியோபோரோசிஸ். நிறைய காமெடி படத்துல பார்த்துருப்பீங்க, பாடி ஸ்ட்ராங்கா இருக்கு, பேஸ்மெண்ட் வீக்கா இருக்குன்னு. அந்த மாதிரி இதுல வந்து பாடியும் வீக்கா இருக்கும், பேஸ்மெண்ட்டும் வீக்கா இருக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா போனோட மாஸ் அண்ட் ஆர்கிடெக்சர் ரெண்டுமே வந்து வீக்கா இருந்ததுன்னா அது பேர் ஆஸ்டியோபோரோசிஸ். இது யாருக்கு வரும்னு பாத்தீங்கன்னாக்கா லேடிஸா இருந்தாங்க 50 வயசுக்கு மேல ஒரு 100 பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா 50 லேடிஸ்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 100 மென் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா 10 பேருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. போன் எப்படி வீக் ஆகுது அப்படின்னா, போன்ல 2 காம்பனன்ட் இருக்கு. அதாவது போன் ரிசப்ஷன் அண்ட் டெபோசிஷன். அதாவது புது போன் ஃபார்ம் ஆகுறதும் சரி, பழைய போனை வந்து நம்ம பாடியே வந்து அப்சார்ப் பண்ணிக்கிறது. இதுல வந்து இந்த பழைய போன் அப்சார்ப்ஷன் ஜாஸ்தி ஆகும்போது, புது போன் டெபோசிஷன் கம்மி ஆகும்போது ஆஸ்டியோபோரோசிஸ் வருது. வயசானவங்க கீழே விழுந்தாங்க, இல்ல வயசானவங்களுக்கு பிராக்சர் ஆயிருக்குன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் பத்தி கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு இருக்குதான்றது கண்டுபிடிக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு உண்டான வைத்தியம் பண்ணும்போது அடுத்த வாட்டி கீழே விழும்போது பிராக்சரோட ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ யாராருக்கெல்லாம் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னாக்கா, எஸ்பெஷலி இந்த மெனோபாஸ் விமன், 60-50 வயசுக்கு மேல இருக்கிற விமனுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ட்ரிங்க் பண்றவங்க, ஸ்மோக் பண்றவங்க, ஹார்மோன் கோளாறுனால, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தைராய்டு அதிகமா வேலை செஞ்சாலோ, இல்ல பேராதைராய்டுன்னு ஒரு கிளாண்ட் இருக்கு கழுத்துல, அது அதிகமா வேலை செஞ்சாலோ இந்த மாதிரி ஆஸ்டியோபோரோசிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை தவிர வேற என்ன, கிட்னி டிசீஸ், கிரானிக் கிட்னி டிசீஸ் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப நாள் படுத்து படுக்கையா இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு இந்த மாதிரி ஆஸ்டியோபோரோசிஸ் வரதுக்கு வாய்ப்பு. அதாவது மொபிலைசேஷன் கம்மியா இருந்துச்சுனாக்கா ஆஸ்டியோபோரோசிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாடி வெயிட் கம்மியா இருந்தாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல சில பேருக்கு பாத்தீங்கன்னா மாத்திரனால ஆஸ்டியோபோரோசிஸ் வரும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். காமனா எதுனாக்கா ஸ்டீராய்ட்ஸ். இப்போ பிரெட்னிசோலோன்னு சொல்லுவாங்க, வைசலோன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்கு ஸ்டீராய்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லங் ப்ராப்ளமா இருக்கலாம், இல்ல பாலிமயால்ஜியா ருமேட்டிக்கா அந்த கண்டிஷனால ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துக்கிற வாய்ப்பு ஏற்படலாம். அந்த மாதிரி ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துக்கும் போது எடுக்கிறதுல தப்பு இல்லை, பட் அவங்களுக்கு வந்து போன்ஸ் வீக்கன் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால ஆஸ்டியோபோரோசிஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, யார் ஸ்டீராய்ட்ஸ் எழுதி கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட கண்டிப்பா கேட்கணும், ஆஸ்டியோபோரோசிஸ் வராம தடுக்கிறதுக்கு என்ன மருந்து இருக்கான்னு சொல்லிட்டு. நம்ம ஸ்லைட்ஸ்ல அதையும் காமிக்கிறோம் நம்ம. சோ வேற என்னென்ன மாத்திரையில ஆஸ்டியோபோரோசிஸ் வருதுன்னு பாத்தீங்கன்னா, சில பேர் வலிப்புக்காக மாத்திரை எடுப்பாங்க, ஃபெனிடாயின் சொல்லிட்டு, அதுல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த அசிடிட்டி, அல்சர் டிசீஸ் வராம இருக்கிறதுக்கு மாத்திரை எடுத்துக்குவாங்க, அதனால வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேன்சர் சில ட்ரீட்மெண்ட் இருக்கு, சைக்ளோஸ்போரின் சில மாத்திரை இருக்கு, அதனால வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஆஸ்டியோபோரோசிஸ் வரதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, பிராக்சர் ஆகிறது தான் மெயின் ரிஸ்க். போன்ஸ் பலகீனமா இருக்கும்போது எலும்பு வந்து முறியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது பேர் ஃப்ரெஜிலிட்டி ஃப்ராக்சர். இப்போ ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட் ஆகுது, ரொம்ப வேகமா போய் ஒருத்தர் அடிபடுது, ஃப்ராக்சர் ஆகிறது வந்து ஃப்ரெஜிலிட்டி ஃப்ராக்சர்ல வராது. ஃப்ரெஜிலிட்டி ஃப்ராக்சர்னா சாதாரணமா நின்று இருக்கிற ஹைட்ல இருந்து, சேர்ல உட்கார்ந்து இருக்காங்க இல்ல நின்னுட்டு இருக்காங்க, அதுல இருந்து கீழே தரையில விழும்போது எலும்பு முறிவு ஏற்படுத்தினா அது பேர் ஃப்ரெஜிலிட்டி ஃப்ராக்சர். இதுல உடம்புல எங்கெங்கெல்லாம் வரும் ஃப்ரெஜிலிட்டி ஃப்ராக்சர்னாக்கா, மணிக்கட்டுல வரும், ஸ்பைன்ல வரும், இடுப்புல வரும், நெக் ஆஃப் ஃபீமர் சொல்லிட்டு அதுதான் மேஜர் ஃப்ராக்சர். அப்புறம் அந்த ஆர்ம்ல இருக்க போன் இருக்கு, ஹியூமரஸ் சொல்லிட்டு, இந்த டாப் போர்ஷன்லயே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெல்விக் போன் சொல்லுவாங்க, அங்க வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதான் அந்த 5 சைட் காமனா வந்து ஃப்ராக்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, கூன் விழுந்த மாதிரிலாம் இருப்பாங்க. நடைமுறை வாழ்க்கையில் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, எஸ்பெஷலி விமன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூன் விழுந்த மாதிரி இருக்கும். அது கைஃபோசிஸ் சொல்லுவாங்க. அது வந்து எதனால வருதுன்னா, இந்த ஸ்பைன் ஃப்ராக்சர் வந்து அவங்களுக்கே தெரியாது எப்ப ஃப்ராக்சர் வந்துச்சு. ரொம்ப நாளா ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்பைன் போன்ஸ் எல்லாம், வட்டிபுரா எல்லாம் கொலாப்ஸ் ஆகும்போது அப்படியே ஷேப் மாறி இப்படி இருக்கிறவங்க இப்படி கூன் விழுந்த மாதிரி ஆயிடுவாங்க. அதனால என்ன பிரச்சனைனா, ஒரு பக்கம் வலி, ரெண்டாவது பார்த்து பாத்தீங்கன்னா அந்த இமேஜ் கொஞ்சம் பாதிக்கும் இல்லைங்களா. கூன் விழுந்த மாதிரினாக்கா அவங்களோட காஸ்மெட்டிக் சேஞ்ச் ஆயிடும். அப்புறம் பாத்தீங்கன்னா வயிறு கொஞ்சம் உபுஸ்ன மாதிரி இருக்கும், கூன் விழும்போது தொப்பை கொஞ்சம் முன்னாடி வர மாதிரி இருக்கும். சில பேருக்கு ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் வரும், அந்த அஜீரண கோளாறு இதனால வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு மூச்சு விட கஷ்டமா இருக்கும், லங்ஸ் எல்லாம் வந்து சுருங்கிடும் இந்த கூன் விழுறதுனால. ரெஸ்ட்ரிக்டிவ் லங் டிசீஸ் இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ எப்படி டயக்னோஸ் பண்ணுவாங்க ஆஸ்டியோபோரோசிஸ்? யூசுவலா நல்லா இருக்கிறாங்க, ஒன்னும் கீழே விழல, ஜெனரல் செக்அப் போறாங்க, ஆஸ்டியோபோரோசிஸ் டயக்னோஸ் பண்றது, பிளட் டெஸ்ட் பண்ணீங்கன்னா நார்மலா இருக்கும். வேறஸ் ரீசெண்டா எதனாச்சும் ஃப்ராக்சர் ஏற்பட்டிருந்ததுனாக்கா அப்போ மட்டும் ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் அப்நார்மலா இருக்கும். ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ் சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் இருக்கு, அது ரைஸ்டா இருந்ததுனாக்கா, அது ஃப்ராக்சர் ஆயிருந்ததுனாக்கா இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் கண்டிஷன்ல ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்க ஸ்பைன்ல, அதுல வந்து ஃப்ராக்சரோட அறிகுறி தெரியலாம். ரெண்டாவது, ஸ்டாண்டர்டா எதை வச்சு டயக்னோஸ் பண்ணுவோம், டெக்ஸா ஸ்கேன், அதுதான் வந்து கோல்ட் ஸ்டாண்டர்ட் சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட் பண்ணும்போது ஒரு நம்பர் இருக்கும், டி ஸ்கோர் சொல்லிட்டு, -2.5 அதுதான் கட் ஆஃப். அதுக்கு கீழே இருக்கு, அதாவது -2.6 இருக்கலாம், -3.0 இருக்கலாம். அப்படி இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்குன்னு அர்த்தம். இதுல பார்டர் லைன் சொல்லுவாங்க, அதுல இருந்து -1ல இருந்து -2.5 குள்ள இருக்குன்னா அது ஆஸ்டியோபீனியா. அவங்களுக்கு வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் வரதுக்கு ரிஸ்க் வந்து ஜாஸ்தி இருக்கு, ஆனா இன்னும் வரல. யாருக்கு இது பண்ண தேவையில்லை அப்படி பாத்தீங்கன்னாக்கா, 75 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்க, ஏற்கனவே ஒரு வகையான ஃப்ராக்சர், ஃப்ரெஜிலிட்டி ஃப்ராக்சர் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு வந்து டெக்ஸா ஸ்கேன் அவசியமே இல்லை. அவங்க வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் தான் அப்படி சொல்லிட்டு ட்ரீட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவ்வளவு சொல்றமே, இது எப்படி தடுக்கலாம் முக்கியமான கேள்வி. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்டீராய்டு சாப்பிடுறவங்க இல்ல சைக்ளோஸ்போரின் சாப்பிடுறவங்க வந்து அவங்களுக்கு வந்து இந்த போன் ப்ரொடெக்ஷன் பண்றதுக்கு நீங்க டாக்டர் அணுகுனீங்கன்னாக்கா அவங்களுக்கு உண்டான போன் ப்ரொடெக்ஷன் மருந்து கொடுத்தாங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் தடுக்கலாம். ரெண்டாவது,
சூரிய வெளிச்சம் நம்ம உடம்புல படும்போது மார்னிங் பர்டிகுலர்லி பிட்வீன் 10 and 11 பாத்தீங்கன்னாக்கா நம்ம உடம்புல படும்போது விட்டமின் டி சத்து கொஞ்சம் கூடும் உடம்புல. அதனால வந்து நம்ம ஆஸ்டியோபோரோசிஸ் தடுக்கலாம். ஏன்னா காமன் ரீசன் வந்துனாக்கா விட்டமின் டி சத்து கம்மியா இருக்கனால தான் வருது ஆஸ்டியோபோரோசிஸ். ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா போஸ்ட் மெனோபாசல் விமன் வந்து மெனோபாஸ் ஆன அப்புறம் அவங்களுக்கு சில ஹார்மோன் கொடுக்கும்போது ஆஸ்டியோபோரோசிஸ் தடுக்கிறத நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்ட்ரோஜன் கம்மியாயிடும் அவங்களுக்கு மெனோபாஸ்ல, அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா யாருனாச்சும் கீழே விழுந்திருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து நீங்களே வந்து கூகுள்ல போனீங்கன்னாக்கா ஃபிராக்ஸ் இருக்கும், FRAX அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணீங்கன்னா தெரியும். ஷெஃபீல்ட்ல தான் கண்டுபிடிச்சது யூகேல. அதை நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு கிராஃப்ல உங்களோட ஸ்கோர் மாதிரி வரும். அதுல உங்களுக்கு ரிஸ்க் என்னன்னு வரும், ஹை ரிஸ்க்ல இருக்கீங்களா லோ ரிஸ்க் இருக்கீங்களா ஆஸ்டியோபோரோசிஸ்னு அதுலயே வரும் உங்களுக்கு. ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸி. ஒன்ஸ் டயக்னோஸ் பண்ணா ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வைட்டமின் டி ரொம்ப முக்கியம். வைட்டமின் டி லெவல் கம்மியா இருக்கு அப்படின்னாக்கா ஆஸ்டியோபோரோசிஸ் ட்ரீட்மெண்ட் வந்து அதுக்கு உண்டான மாத்திரை ஆரம்பிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் விட்டமின் டி லெவலை சரிப்படுத்தணும். அதுக்கு வந்து ஹை டோஸ் விட்டமின் டி கொடுத்து லெவல்ஸ் சரி பண்ண அப்புறம் தான் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ்க்கு உண்டான ட்ரீட்மெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். கால்சியம் ரொம்ப அவசியம். கால்சியம் லெவல் செக் பண்றதும் ரொம்ப அவசியம். கால்சியம் லெவல் கம்மியா இருக்குன்னா ஏன் கம்மியா இருக்குன்னு பார்க்கணும். நார்மலா இருக்குன்னா அதை மெயின்டைன் பண்றதுக்கு கால்சியம் மாத்திரை சாப்பிடணும். ஸ்டாண்டர்ட் மாத்திரை எல்லாருக்கும் பெரும்பாலும் கொடுக்கிறது வந்து பிஸ்பாஸ்பனேட் அந்த குரூப் தான். அதுல வந்து இன்ஜெக்ஷன் வடிவிலும் இருக்குது, மாத்திரை வடிவிலும் இருக்குது. அலன்ட்ரோனிக் ஆசிட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஜோலிட்ரோனிக் ஆசிட் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. வேற என்னென்ன மாத்திரை இருக்கும்னாக்கா 6 மாசத்துக்கு ஒருக்க போடுற இன்ஜெக்ஷன் ஒன்று இருக்கு டெனுசுமேப். அப்புறம் டெய்லி போடுற இன்ஜெக்ஷன் இருக்கு டெரிபேராடைட்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு. ரொம்ப ரேர்லி பாத்தீங்கன்னாக்கா கால்சிட்டோனின், ரோமோசோமேப் அந்த மாதிரி சில லேட்டஸ்ட் மருந்துகள்லாம் இருக்குது. அது ஃபர்ஸ்ட் லைனா யாருக்கும் கொடுக்கறது இல்லை. ஒரு பக்கம் அது விலை கூட, ரெண்டாவது எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் மாத்திரை சேரலையோ அவங்களுக்கு தான் நம்ம தேர்ட் லைன் மருந்து கொடுப்போம். ஸோ பிஸ்பாஸ்பனேட் பத்தி கொஞ்சம் நிறைய பேச வேண்டியிருக்கு. ஸோ அலன்ட்ரோனிக் ஆசிட் வந்து காமனா கொடுக்குற மாத்திரை. இது வந்து வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடணும், டெய்லி சாப்பிடக்கூடாது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றுல காலையில் எந்திரிச்சோனையும் ஒரு கிளாஸ் தண்ணியில் மாத்திரையை முழுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வந்து படுக்கக்கூடாது. ஏன்னா அந்த மாத்திரை வந்து சில நேரத்தில் அஜீரண கோளாறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அந்த ரொம்ப அந்த EGFR வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்குன்னா அவங்களுக்கு இந்த மருந்து பிஸ்பாஸ்பனேட் குரூப் மருந்து நம்ம கொடுக்கவே முடியாது. இதை விட டெய்லி போடுற மாத்திரை எனக்கு செட் ஆகல, எனக்கு வந்து அஜீரண கோளாறு வருது, என்னால் படுத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா கன்வீனியன்ஸ்க்கு வருஷத்துக்கு ஒரு இன்ஜெக்ஷன் ஃபார்ம் இருக்கு. அதுவும் வந்து இந்த பிஸ்பாஸ்பனேட் குரூப் தான். அந்த மருந்து பேரு ஜோலிட்ரோனிக் ஆசிட். அது வந்து இதே குரூப்ல வரும். காமன் சைடு எஃபெக்ட்ஸ் பாத்தீங்கன்னாக்கா இந்த அஜீரண கோளாறு சொன்ன பாத்தீங்களா, அது அலன்ட்ரோனிக் ஆசிட்ல வரும். ஜோலிட்ரோனிக் ஆசிட்ல அந்த வாய்ப்பு ரொம்ப கம்மி, ஏன்னா இந்த இன்ஜெக்ஷன் வழியில போறது. ரேர் சைடு எஃபெக்ட்ஸ் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஹார்ட்ல வந்து நார்மலா துடிக்கிற மாதிரி இல்லாம எராட்டிக்கா துடிக்கும், ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன். அது ரொம்ப ரேர். அது யாருக்கு அதிகமா வர வாய்ப்பு இருக்குன்னா ஏற்கனவே பல்லுல கோளாறு இருக்கிறவங்க, கேன்சர் இருக்கிறவங்க, ஸ்டீராய்டு மாத்திரை எடுத்துக்கிறவங்க, இவங்களுக்குலாம் வந்து பல்லுல கோளாறு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த இன்ஜெக்ஷன் போடும்போது. அது வந்து டென்டிஸ்டோட ஒப்புதலோட போடுறது ரொம்ப அவசியம், ரொம்ப நல்லது. இது நம்ம வேற ட்ரீட்மெண்ட் பத்தி பேசணும். ஒன்னு வந்து பிஸ்பாஸ்பனேட் சொன்னோம், அலன்ட்ரோனிக் ஆசிட், ஜோலிட்ரோனிக் ஆசிட். இது ரெண்டு கொடுக்க முடியல, ஏதோ ஒரு காரணத்தினால சைடு எஃபெக்ட்ஸ்னால கொடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் இந்த 6 மாசத்துக்கு ஒருக்க இன்ஜெக்ஷன் போடுறது ஒன்று இருக்கு, டெனுசுமேப்னு சொல்லிட்டு. இது யாருக்கு பர்டிகுலர்னா கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா இது வந்து கிட்னி வழியா வேலை செய்யாது. அதனால இது கிட்னி ஃபெயிலியர் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப உகந்த இன்ஜெக்ஷன். இது 6 மாசத்துக்கு ஒருக்க போடுறது. ஒரே டோஸ்ல தான் வரும், 60 மில்லிகிராம் டோஸ். ஸ்கின்னுக்கு அடியில் போடுற மாதிரி, இப்போ எப்படி இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுறீங்களோ அந்த மாதிரி போடுற மாதிரி. இதுவும் நம்மளுக்கு செட் ஆகல அப்படின்னாக்கா சில மருந்து இருக்கு, டெய்லி இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி ஒன்று இருக்கு, டெரிபேராடைட்னு சொல்லிட்டு. அது வந்து 20 மில்லிகிராம் இன்ஜெக்ஷன். அது தோல் கீழே போடுற மாதிரி தான். அது ஆனால் யூஸ்வலா 2 இயர்ஸ் தான் மேக்ஸிமம் கொடுக்கும், அதுக்கு மேல கொடுக்க மாட்டோம். ரீசெண்டா ஒரு மருந்து என்ன வந்திருக்குனாக்கா ரோமோசோசுமேப்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் வந்திருக்கு. இது எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சமீபத்தில் ஸ்ட்ரோக்கோ இல்ல ஹார்ட் அட்டாக்கோ வந்திருந்தது இந்த லாஸ்ட் 1 இயர்ல, அவங்களுக்கு வந்து இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்கு முடியாது. ஏன்னா அது கொடுக்க கூடாது. கால்சியம் லெவல் ரொம்ப கம்மியா இருந்தாலும் இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்க கூடாது. மற்றபடி வந்து நல்ல இன்ஜெக்ஷன் தான். அதனால லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட்னால விலையும் கொஞ்சம் கூட இருக்கும். இப்போ கடைசியா வந்து வெர்டிப்ரோபிளாஸ்டி, இவ்வளவு பேசுறோம், மாத்திரை மருந்து எல்லாம் நம்மளுக்கு வந்து கொடுக்குறோம், அப்படியே போன் ஸ்ட்ரென்தன் பண்றோம். சில நேரங்களில் சில பேஷண்ட்ஸ் பாத்தீங்கன்னாக்கா அந்த ஆபரேஷன் பண்ற சிச்சுவேஷன் வரும். யாருக்கு அப்படின்னாக்கா இவ்வளவு மருந்து கொடுத்தும் பெயின் கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னாலும் சரி, இல்ல சர்ஜன் வந்து சில ஸ்கோர் வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு டெனிஸ் 3 காலம் ரூல். இது எப்படின்னாக்கா இந்த ஸ்கேன் பண்ணும்போது சர்ஜன் வந்து அந்த வெர்டிப்ராவோட இது பார்ப்பாங்க, எங்க டேமேஜ் ஆயிருக்கு, ஸ்பைன்ல எங்கன்னா ஃபிராக்சர் ஆயிருக்கும் போது எங்க டேமேஜ் ஆயிருக்கு. சில பேருக்கு ஸ்பைன் ஃபிராக்சர் இருக்கிறவங்களுக்கு, ஆஸ்டியோபோரோட்டிக் ஃபிராக்சர் இருக்கிறவங்களுக்கு வெர்டிப்ரோபிளாஸ்டி நல்லது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஆப்வியஸ்லி சர்ஜரின்னு வரும்போது ரிஸ்க்கும் இருக்கும், பெனிஃபிட்டும் இருக்கும். அனஸ்தீசியா என்ன கொடுப்பாங்க, என்ன பண்ணுவாங்க சர்ஜரியில்? யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, சிமெண்ட் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க அந்த போன் வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு. நம்ம வீட்டில் யூஸ் பண்றோம் இல்லைங்களா சிமெண்ட், அந்த சிமெண்ட்ல அந்த மாதிரி ஒரு காம்பனன்ட் போன்ஸ்குள்ள போடுற சிமெண்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து லாஸ்ட் ரிசார்ட்டா வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் லைனா சர்ஜரி யாரும் ஜெனரலா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. இன் கேஸ் மெடிசன்ல கண்ட்ரோல் பண்ண முடியல, பெயினோ இல்ல வேற அண்டர்லைங் ப்ராப்ளம், ஏதாச்சும் சீரியஸ் ப்ராப்ளம் இருந்து டியூமர் இருக்கு ஸ்பைன்ல அப்படின்னாக்கா அப்போ வந்து இந்த வெர்டிப்ரோபிளாஸ்டி நம்ம கொடுக்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்க ஆஸ்டியோபோரோசிஸ் பத்தி டீடைல்ஸா பார்த்துருப்பீங்க. ஸ்லைட்ஸ் எல்லாம் நாங்க நடுவில் போட சொல்லியிருக்கேன். இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்ததுனாக்கா கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பர் பண்ணலாம், இல்லைனா இமெயில் பண்ணலாம். நம்ம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வசதியா இருக்கும். நன்றி, வணக்கம்.